ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சண்டே ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திருக்கு 9 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் டிஃபன் ரெடியான்னு கேட்பாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு டிஃபன் ரெடி பண்ணிடலான்ட்டு டிஃபனும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் ப்ரான் கிரேவியும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் வந்து எனக்கு தோசை வேணும்னு கேட்காத, சரி தோசையும் கூட சேர்ந்து செஞ்சாச்சு. ப்ரான் கிரேவி என்னோடய பாப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் சண்டே ஆனால் டிஃபனில் எப்படியுமே ப்ரான் கிரேவி வந்து எங்கள் வீட்டில் ஆட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரியே இந்த டிஃபன் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பசிக்குதுன்னு வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, நானும் வேகமாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த சண்டே ஆனாவே எல்லார் வீட்லேயும் மார்னிங் டிஃபனும் சரி லஞ்சும் சரி கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் லேட் ஆகுமான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சித்தி பையன் வந்திருந்தாங்க. அவனை உட்கார வச்சு ஹேர் கட் பண்ணுறேன்ட்டு அவனை வச்சு ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி லஞ்சுக்கு டைம் ஆகிடும்ன்ட்டு லஞ்சு செய்ய வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். லஞ்சு வந்து மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது அடி பிடிச்சிச்சு. இந்த முறை எப்படியாவது பர்ஃபெக்டாக வச்சிடணுன்ட்டு நானும் மனசில் வச்சுட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு தான் வைக்க போகிறேன். அது வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் அது கூட. அதே போல் தக்காளியும் வந்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது நல்லா வதங்கி வந்த உடனே மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து ஊற்றிக்கலாம். நான் புளியை 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அது நல்லாவே ஊறி வந்தது. கரைச்சும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். புளி கரைசலை ஊற்றிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நான் கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக தான் இருந்தது. சரி, அப்புறம் நல்லா கொதிக்கணுன்ட்டு மூடி போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே மீனை நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு நான் சரி மீன் வாஷ் பண்ண தான் போயிட்டேன். மீன் வந்து நெத்திலி மீனும் கடல் பவாவும் தான் வாங்கிட்டு வந்துருந்தார். ஒரு பக்கம் சாதத்துக்கும் தண்ணி வச்சுருந்தேன். அது நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. சரி, அரிசி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மீன் கழுவலாம் நானும் ஆரம்பிச்சிட்டேன். அது ரெண்டுமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வவ்வா மீனில் வந்து தலைலாம் வந்து குழம்புக்கு போடலான்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் குழம்புக்கு போட்டுட்டு தனியாக வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். 2 மீனும் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். இந்த சண்டே ஆனவே நமக்கு வந்து ஒரு ஈவினிங் 3 வரைக்கும் கிச்சன்லேயே வந்து டைம் சரியாயிடும். எல்லாமே சமைச்சி முடித்து கழுவி வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கவே ஈஸியாக கழுவ வரும் அப்படின்ட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கழுவிட்டோம்னா இந்த வழவழப்புலாம் இல்லாமல் போயிடும். ரெண்டு மீனுமே நல்லா சூப்பராக கழுவி எடுத்தாச்சு. இங்கே குழம்பும் வந்து நல்லா சுண்டி திக்காக வந்துடுச்சு. நம்ம வந்து மீனை வந்து அதில் போட்டுக்க வேண்டியது தான். மீன் போடும்போது கேஸ் வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிருன்னு ஒரு பயம். கரண்டி வச்சு கிளறாமல் நான் சட்டி எடுத்து லைட்டாக அப்படி ஆட் பண்ணி விட்டுட்டேன். அது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோன்ட்டு விட்டுட்டேன். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாசல் காலுக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த பொங்கும் போல் வைக்கிறதுக்கு நான் பொங்கல் முன்னாடியே வாங்கி வச்சாச்சு பெயிண்ட்டு. ஆனால் அதுக்கான நேரம் வந்து கிடைக்கல. சரி, இப்போ செய்யலான்ட்டு செஞ்சாச்சு. என்னோடய அக்கா ஹஸ்பண்டு என்னோடய மாமா தான் வந்து இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இல்லை எல்லோ பெயிண்ட் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடியே நாங்கள் அடிச்சிட்டோம். அது நல்லா காயிட்டுன்ட்டு இன்னொரு கோட் கொடுத்துட்டு இன்றைக்கி தான் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடித்தோம். ஃப்ரைக்கு நான் மசாலா வந்து தனியாகவே ரெடி பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், மிளகாய் அந்த பிளேட்டில் காமிச்சில அந்த திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 மீனுக்குமே வந்து தனித்தனியாக வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன். 2 மீனுமே ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரீசரில் ஒரு பிளேட் தான் வைக்க முடிஞ்சது. அதனால் ஃப்ரீசரில் ஒரு பிளேட்டும் கீழே ஒரு பிளேட்டும் வச்சுட்டேன். அது அப்படியே நல்லா செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். என்னோடய குட்டீஸுங்க காலையிலேருந்து மாடியில் குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வா போகலான்ட்டு. சரி, அவங்கள மாடியில் துணி காய வைக்கும் போது கூட்டிகிட்டு போயிட்டு துணியும் காய வச்சுட்டு அவங்களையும் வந்து குளிக்க வச்சுக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வந்தாச்சு. ரொம்ப வெயில் காயுதுங்க. சரி, செடிக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலான்ட்டு தண்ணியும் ஊற்றிட்டு வந்துட்டேன். செடியில் குட்டி குட்டியாக பூவெலாம் நிறைய பூத்துருந்தது. சங்குப்பூ நல்லா அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. அழகாக இருக்குன்ட்டு நானும் அதை பறிக்கலை, அப்படியே விட்டாச்சு. என்னோடய அக்கா மீன் ஃப்ரை பண்ணுறேன்ட்டு செய்யும்போதே பாதி மீன் வந்து காலி பண்ணிட்டாங்க போல். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்ததுங்க. அதான் கிளம்பியாச்சு எல்லோரும்.
வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம். அங்கே வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் சாண்ட்விச் வாங்கியிருந்தாங்க. பசங்க சாண்ட்விச் கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கும் சாண்ட்விச் வாங்கி கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சண்டே நல்லா ஹாப்பியாக போச்சு. இதே மாதிரி அடுத்த சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.